Hi friends, welcome to Relax Recipes. கல்யாண வீடுகளில் பாயசம் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே முத்து முத்தா ஜவ்வரிசி அழகாக வெந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசம் தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுவுமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் போதுங்க. பால், ஜவ்வரிசி, சர்க்கரை இருந்தாலே போதும் இந்த பாயசம் நம்ம பண்ணிடலாம். முதல்ல பாலை காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை வறுக்கிறதுக்காக. பால் எடுத்து வச்சாக்கல ஜவ்வரிசி வேகிறதுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஒரு 3 கப் போல் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் ஒரு சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முந்திரி பருப்பையும் காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துட்டு வழக்கமாக நம்ம ஜவ்வரிசியை தண்ணியில் தான் வேக வைப்போம். அதுக்கு பதிலாக 1 அல்லது 2 நிமிடம் நல்லா வறுத்துட்டு வேக வச்சு பாருங்க. அப்படி வேக வச்சிங்கன்னா முத்து முத்தா ஜவ்வரிசி அவ்வளோ அழகாக வெந்திருக்கும், குலையவும் செய்யாது. ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நல்ல வறுத்த ஜவ்வரிசியை அப்படியே கொதிக்கிற வெந்நீரில் டைரெக்டாக போட்டுடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பொங்கிடும். 1 நிமிஷம் வெந்நியை அணைச்சிட்டு தான் நீங்கள் போடணும். நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெந்நி கொதிக்குது, ஜவ்வரிசியும் சூடாக இருக்குது. இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்ல கொதிக்கிற வெந்நியில் அப்படியே சூடான ஜவ்வரிசியை போட்டிங்க அப்படின்னா அந்த வெந்நி எல்லாமே பொங்கிக்குங்க. நம்ம மேலே கூட பட்டுரும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ரெண்டுமே சூடாக இருக்கையில் சேர்த்துடாதீங்க. 1 நிமிடம் அந்த கொதிக்கிற வெந்நியை அணைச்சி வச்சுட்டு ஜவ்வரிசி சேர்த்து கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஏற்றிக்கோங்க. நல்ல வறுத்த ஜவ்வரிசி தான் இருந்தாலும் 8 to 10 நிமிடம் ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கோங்க. எப்போதுமே பால் பாயசம் செய்யலை நம்ம செய்கிற சமயத்தில் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே கட்டியாயிடும். அதனால் அப்போ சேர்க்கறதுக்காக ஒரு 1/4 கப் இல்லை 1/2 கப் பாலை எடுத்து வச்சுட்டு இப்போ சேர்த்துடலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல சர்க்கரை சேர்த்துடுங்க. சர்க்கரை, பால் எல்லாம் சேர்ந்து கொதிக்கணுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கறதோட 4 ஏலக்காவை நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும். இதில் நான் சேமியா எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேங்க. நம்ம நினச்ச நேரம் இந்த பாயசத்தை நீங்கள் வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிடம் கொதிச்சா போதும். நம்ம காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் நேரம் ஆக ஆக கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்மளுடைய பாயசம் ரெடி ஆகிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.